இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உண்மை சம்பவங்களை தழுவிய கதைகள் தினமும் வெளியிடப்படும். இன்றைய கதையின் நாயகன் கார்த்திக். கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறான். வீட்டிற்கு ஒரே மகன் என்பதால் பெற்றோருக்கு அவன் மேல் கொள்ளை பிரியம். இப்படிப்பட்ட சூழலில்தான் அவனுடைய அத்தை மீனா தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். கார்த்திக்கின் வீட்டிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அவரது இருப்பிடம். மீனா கூறுகிறார், வீட்டில் கொஞ்சம் நிலப்பிரச்சனை இருக்கிறது. எனக்கும் உடல் சற்று சரியில்லை. ஒரு வாரம் அல்லது 10 நாள் இருந்து உதவ முடியுமா? உன்னை பார்க்காமல் ரொம்ப நாளாகிவிட்டது. கார்த்திக் இதை பெற்றோரிடம் தெரிவிக்க அவர்கள் உடனே சம்மதிக்கிறார்கள். நீ போய்விட்டு வா, அவர் புது வீடு கட்டியிருக்கிறார். அதை பார்ப்பதால் உனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மாமா துபாயில் இருப்பதால் அவர் தனிமையில் இருக்கிறார். நீ போனால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும் என்கின்றனர். கார்த்திக் அலுவலகத்தில் விடுமுறை போட்டுவிட்டு மிகுந்த சந்தோஷத்துடன் அத்தை வீட்டிற்கு பயணமாகிறான். அவன் வந்ததும் மீனா, என்னடா நல்லா இருக்கியா? அப்படியே சுட்டித்தனமாகவே இருக்கே என்று ஆறத் தழுவுகிறார். கார்த்திக்கும், நீங்களும் எப்பவும் போல அப்படியே சகஜமாகவும் அழகாகவும் இருக்கீங்க என பதிலுக்கு பாராட்டுகிறான். அன்று மாலை இருவரும் சேர்ந்து சமைக்க முடிவு செய்கிறார்கள். கார்த்திக் பக்கத்து தெருவிலுள்ள கடையில் கோழிக்கறி வாங்கி வருகிறான். மீனா காய்கறி குழம்பு மற்றும் பிற உணவுகளை தயாரிக்கிறார். இருவரும் இணைந்து சமைத்த உணவு ருசிகரமாக அமைகிறது. உணவருந்திய பின் சாப்பாடு பிரமாதம் என புகழ்ந்து முடிக்கிறார்கள். இரவு நேரத்தில் மீனா, இந்த வீட்டிற்கு வருவதற்கு முக்கிய காரணம் நிலப்பிரச்சனைதான். படித்தவர்கள் யாரும் இங்கு இல்லை, நீதான் ஒரே ஆதரவு என்று கூற கார்த்திக், நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என உறுதியளிக்கிறான். அடுத்த பகுதியில் அத்தையின் மனதில் என்னென்ன சந்தேகங்கள் ஓடின? மாமமா துபாயில் உண்மையிலேயே என்ன செய்கிறார்? கார்த்திக்கின் உதவியால் நிலப்பிரச்சனை எப்படி தீரும்? வீட்டிற்கு வந்த 2ஆம் நாளிலேயே கார்த்திக் அத்தையின் நிலப்பிரச்சனையை பற்றி முழுமையாக புரிந்து கொள்கிறான். மீனாவின் கணவர் பரீன் கடந்த 10 வருடங்களாக துபாயில் பணிபுரிகிறார். ஆனால் அவர் திருப்பி வந்து சொந்த ஊரில் குடியேற வேண்டும் என்பதே மீனாவின் ஆசை. அவர் இன்னும் சம்பாதித்து கொண்டே இருக்கிறார், என்மேல் பாசமே இல்லை போல என புலம்புகிறார். கார்த்திக், நீங்கள் நினைப்பது போல் எதுவும் இல்லை. மாமா உங்களுக்கு மாதா மாதம் பணம் அனுப்புகிறார். அவருக்கும் உங்களை பார்க்க ஆசைதான் என்று ஆறுதல் சொல்கிறான். மீனாவின் வீட்டில் உள்ள சிறு சிக்கல்களை 2 நாட்களில் கார்த்திக் களைகிறான். ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு சென்று அத்தனை ஆவணங்களையும் முறைப்படுத்துகிறான். இதனால் மீனாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீ இல்லாவிட்டால் என்ன செய்திருப்பேனோ என்று நெகிழ்கிறார். கார்த்திக்கும் அத்தையிடம் பேசி ரசிக்கிறான். உங்ககிட்ட பேசும்போது எனக்கு எப்பவும் சந்தோஷமாக இருக்கும் என்கிறான். அதற்கு மீனா சிரித்துக்கொண்டே, அதெல்லாம் உனக்கு கல்யாண ஆசை வந்ததால்தான். சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்கிறார். 3ஆவது நாள் இருவரும் அத்தையின் தோட்டத்தையும் விவசாய நிலத்தையும் அருகிலுள்ள ஏரி மற்றும் குளங்களையும் சுற்றி பார்த்து மகிழ்கிறார்கள். மாலை நேரத்தில் வெளியே சுற்றி ரொம்ப களைத்து போனோம், வீட்டில் சமைக்க வேண்டாம், ரெஸ்டாரண்டில் சாப்பாடு வாங்கி வீட்டில் சாப்பிடலாம் என முடிவு செய்கிறார்கள். கார்த்திக் அருகிலுள்ள ஒரு நல்ல உணவகத்திலிருந்து பிரியாணி, கறி வதைகள் என சிறப்பான உணவுகளை வாங்கி வருகிறான். இருவரும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடும்போது கடை சாப்பாடு ரொம்ப சூப்பர் என வியக்கிறார்கள். சாப்பிட்டு முடித்ததும் உங்களுக்கு தூக்கம் வருதா என கார்த்திக் கேட்க மீனா, எனக்கு தூக்கம் வரவே இல்லை என்கிறார். அப்போது கார்த்திக், வேணும்னா மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் நடந்து வரலாம் என பரிந்துரைக்கிறான். இருவரும் மேல்தளத்திற்குச் செல்கிறார்கள். அங்கே மலைக்காற்று சில்லென்று வீசுகிறது.
அந்த காற்று இருவரின் உடலுக்கும் மிகவும் இதமாக இருக்கிறது. மாடியில் வீசும் இதமான காற்றும் இருட்டும் திடீர் மின் துண்டிப்பும் எதை நோக்கி இட்டுச் செல்லும்? கார்த்திக்கும் மீனாவும் இடையேயான உறவு எங்கே முடியும்? மாடியில் நின்று இருவரும் காற்றை ரசித்துக் கொண்டிருந்த போதுதான் திடீரென மின் விநியோகம் துண்டிக்கப்படுகிறது. சுற்றிலும் இருள் சூழ்கிறது. மீனாவின் குரலில் சிறு பதட்டம். என்னடா இப்படி திடீர்னு கரண்டு போச்சு என்கிறார். கார்த்திக், பரவாயில்லத்தான், இருட்டில் பழகிவிடலாம் என்றாலும் அவனுக்கும் சற்று பயமாக தெரிகிறது. சிறிது நேரம் கழித்து, அத்தை, நாம் கீழே போகலாமா என கேட்கிறான். இருவரும் படிக்கட்டுகளை பிடித்து கொண்டு இறங்கும்போது கைத்தறி மாறி மோதுகிறது. அந்த தொடுப்பில் ஒரு வினோதமான சுகம் இருவருக்கும் ஏற்படுகிறது. மீனா ஒன்றும் பேசாமல் அமைதியாகச் செல்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் கார்த்திக் தயக்கத்துடன், அத்தை, இன்னைக்கு இருட்டை பார்த்தால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. நாம் 2 பேரும் ஒரே அறையில் தங்கிக் கொள்ளலாமா என கேட்கிறான். மீனாவுக்கு முதலில் ஒரு திகைப்பு. ஆனால் கார்த்திக் தன்னுடைய இனிய மருமகன் என்பதாலும் அவனுக்கு வயது வந்த பிறகும் திருமணமாகாததாலும் சரி என்கிறாள். இருவரும் ஒரே படுக்கையில் வெவ்வேறு ஓரங்களில் படுத்துக்கொள்கிறார்கள். இருட்டில் எதுவும் பேசாமல் அமைதி நிலவுகிறது. ஆனால் தூக்கம் மட்டும் வரவில்லை. சிறிது நேரத்தில் கார்த்திக் அருகில் நெருங்க மீனாவும் எதிர்ப்பு ஒன்றும் காட்டவில்லை. அந்த ஒரே இரவில் உறவுகள் பல புதிய பொருள்களை பெறுகின்றன. மருமகனும் அத்தையும் இடையே இருந்த மரியாதை கோடு அன்றிரவு முற்றிலுமாக அழிகிறது. அவர்கள் ஒரு கணவன் மனைவியைப் போல நெருங்கி தங்களுக்குள் ஒரு வேறுபட்ட பந்தத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அது ஒரே ஒரு இரவிற்கு மட்டுமே என்றாலும் அதன் எதிரொலிகள் பல நாட்களுக்கு தொடர்கிறது. அடுத்த நாள் காலையில் கார்த்திக்கிற்கு முகம் காட்ட வெட்கமாக இருக்கிறது. அவன் படுக்கையிலிருந்து எழுவதற்கு தயங்குகிறான். ஆனால் மீனாவோ சகஜமாக எழுந்து குளித்து டீயும் சுட்டு பணியாரமும் தயாரித்து, எழுந்திருடா, டீ சாப்பிடு என பாசமாக வழியனுப்புகிறார். அடுத்த நாள் மீனா என்ன முடிவு எடுக்கிறார்? கார்த்திக் அவரிடம் எப்படி நடந்து கொள்கிறான்? மீனா அவனுக்கு என்ன உதவி செய்கிறார்? காலை வேளை. மீனா முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வெகு இயல்பாக நடந்து கொள்கிறாள். கார்த்திக் முகத்தை நிமிர்த்தி பார்க்க தயங்க, என்னடா அப்படி இருக்கே, எழுந்துரு, குளிச்சிட்டு டீயாவது குடிச்சு எழும்புன்னு என்கிறார். கார்த்திக் வேறு வழியின்றி எழுந்து குளித்து டீயுடன் காலை உணவை சாப்பிடுகிறான். மீனா அப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். கார்த்திக், நான் ஒரு விஷயம் பேசணும். உனக்கு வீட்டு கடன் இருக்கிறதா சொன்னியே, அதற்கு கொஞ்சம் பணம் உதவியாக இருந்தால் சொல்லு என்கிறாள். கார்த்திக் முதலில் மறுக்கிறான். அத்த, அது பெரிய தொகை, நான் மாதா மாதம் கட்டி வருவேன். ஆனால் மீனா விடாப்பிடியாக இருக்கிறாள். நான் இருக்கும் காலத்திலேயே உனக்கும் நல்லது செய்யணும். இது என்னோட விருப்பம். நீ மறுத்தால் எனக்குத்தான் கவலையாக இருக்கும் என்று கூறி அவள் வங்கி கணக்கில் இருந்து ஒரு பெரும் தொகையை எடுத்து கார்த்திக்கிடம் கொடுக்கிறாள். இதை நான் உனக்கு கொடுக்கிறேன், திரும்ப வேண்டாம். நீ எனக்கு செய்து கொண்டிருக்கும் உதவிக்கு இது ஒரு சிறு பரிசு என்கிறாள். கார்த்திக்கின் கண்களில் நீர் மல்குகிறது. அத்தை, இதை நான் கட்டாயம் திருப்பிக் கொடுப்பேன் என்று சொல்லி முடிக்கும்போதே மீனா, சரி, உன் விருப்பம் போல என மென்மையாக சிரிக்கிறாள். இந்த பணத்தை பயன்படுத்தி கார்த்திக் தனது வீட்டின் கட்டுமானத்தை முடிக்கிறான். தன் மீது அத்தை வைத்திருக்கும் பாசத்தை நினைத்து பார்க்கும்போதெல்லாம் அவன் மனம் பெருமிதம் அடைகிறது. ஆனால் அதற்கு மேலாக அன்று இரவு நடந்த சம்பவம் அவனை தொடர்ந்து வாட்டுகிறது. ஒரு வாரம் முழுவதும் தொங்கும் மௌனத்தை கலைத்து கார்த்திக் மீனாவிடம், நான் கிளம்பப் போகிறேன், அலுவலகமும் இருக்கிறது என சொல்கிறான். மீனா, சரி, வாரத்தில் 2 தடவையாவது வந்து பார்த்துவிட்டு போ என ஆசி கூறுகிறாள். கார்த்திக் வீடு திரும்பும்போது தன்னுள் ஒரு புதிய பொறுப்புணர்வோடும் மனக்குழப்பத்தோடும் இருக்கிறான். ஊர் திரும்பிய கார்த்திக்கின் வாழ்க்கை எப்படி மாறுகிறது? அவன் அத்தையிடமிருந்து காசை திருப்பிக் கொடுக்க முடிகிறதா?
மீனாவின் தனிமை என்ன கதை சொல்லும்? கார்த்திக் சொந்த ஊர் திரும்பும் முதல் சில நாட்களில் அலுவலகத்தில் முழுமூச்சுடன் உழைக்கிறான். ஓவர் டைம் எடுத்து வேலை செய்து கிடைக்கும் கூடுதல் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்கிறான். மீனா கொடுத்த கடனை முழுமையாக திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறான். ஒவ்வொரு மாதமும் அந்த தொகையில் சிறிது சிறிதாக அத்தையின் வங்கிக் கணக்கில் போட்டு விடுகிறான். மீனாவை பார்க்காமல் இருக்க முடியாமல் ஒவ்வொரு வாரமும் அவளை சந்தித்து வருகிறான். அவன் செல்லும் போதெல்லாம் மீனா புது புது உணவு வகைகள் செய்து அவனுக்கு பரிமாறுகிறாள். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்புறேன், நீ ரொம்ப நாளா இப்படி தனியா இருக்கக்கூடாது என்கிறாள். இருவருக்கும் இடையிலான உறவு ஒரு பக்குவமான கட்டத்திற்கு வந்தது. மீனா கார்த்திக்கிற்கு பொருத்தமான ஒரு பெண்ணை தேட ஆரம்பித்தாள். அவன் வீட்டிலும் பெற்றோர் கல்யாண பேச்சை எடுக்க ஆரம்பித்தனர். கார்த்திக் முதலில் சம்மதிக்க மறுத்தாலும் பின்னர் தன் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளலாம் என முடிவு செய்கிறான். சில நாட்கள் கழித்து மீனா கார்த்திக்கிடம் ஒரு அழகான பெண்ணை அறிமுகப்படுத்துகிறாள். இவள் கனகா, எங்களது அக்கம் பக்கத்து வீடு, நல்ல பண்புள்ள பெண் என்கிறாள். கனகா வெட்கத்துடன் தலை குனிகிறாள். கார்த்திக் அவளை முதல் பார்வையிலேயே ஈர்க்கப்பட்டு விடுகிறான். இருவருக்கும் இடையிலான பேச்சும் பழக்கமும் நாளடைவில் இனிமையாக அமைகிறது. மீனா இருவருக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து காதல் செழிக்க உதவுகிறாள். நான் சொன்னேன்ல, ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. கனகா உனக்கு ரொம்ப பொருத்தமான பெண் என்பதில் மீனாவுக்கு மிகுந்த நம்பிக்கை. கார்த்திக் கனகாவிடம் தனது கடந்த காலத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள முயல்கிறான். ஆனால் மீனா நிகழ்வுகளை மறைக்கும்படி அவனிடம் கேட்டுக்கொள்கிறாள். கனகாவுக்கும் கார்த்திக்குக்கும் இடையிலான திருமணம் சிறப்பாக நடைபெறுமா? அத்தை மீனா அதில் என்ன பங்கு வகிப்பார்? மாமா பரின் துபாயிலிருந்து திரும்பி வருகிறாரா? கனகாவும் கார்த்திக்கும் சில மாதங்கள் பழகிய பின் இருவரும் மணமுடிக்க ஒப்புக்கொள்கிறார்கள். மீனா மகிழ்ச்சியில் பறந்து போகிறாள். இதுதான் நான் விரும்பிய தருணம், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் என்கிறாள். கார்த்திக் மீனாவிடம் நன்றிக்கடனில் இருக்கிறான். திருமண தேதி நெருங்க நெருங்க கார்த்திக்கின் மனதில் ஒரு குழப்பம் தொடர்கிறது. அவனால் மீனாவோடு நடந்த அந்த ஒரு இரவை மறக்க முடியவில்லை. நான் கனகாவுக்கு நியாயமான கணவனாக இருப்பேனா என்ற யோசனை அவனை சுடுகிறது. திருமணத்திற்கு 2 நாட்கள் முன் ஓரிரவு கார்த்திக் மீனாவிடம் பேச விரும்புகிறான். அத்தை, ஒன்று சொல்லணும். அந்த இரவு நடந்தது, அது என்னை வாட்டுகிறது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியை ஏமாத்தி விட மாட்டேன்னு பயமாயிருக்கு என்கிறான். மீனா ஆழ்ந்த மௌனத்தில் ஆழ்கிறாள். பின்னர் மெதுவா கூறுகிறாள், என்ன பற்றி நீ இனிமேல் நினைக்க வேண்டாம் கார்த்திக். அது ஒரு தவறான நேரம். ஆனால் இனி நீ ஒரு புது வாழ்க்கை தொடங்கப் போற. கனகா ஒரு அப்பாவி பெண், அவளை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள். கார்த்திக் மனதிலிருந்து ஒரு கணம் இறங்கியதை உணர்கிறான். மீனாவின் வார்த்தைகள் அவனுக்கு ஆறுதல் அளிக்கின்றன. திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நடைபெறுகிறது. மீனா தன் சொந்த மகனைப் போல கார்த்திக்கை கருதி எல்லா செலவுகளும் தாங்கிக் கொள்கிறாள். திருமண மண்டபம், விருந்து, மாலை மாற்று என அனைத்தையும் அவளே ஏற்பாடு செய்கிறாள். திருமணத்தன்று இரவு நேரம் கார்த்திக் கனகாவை முதன்முதலாக பார்க்க அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பேன், உன்னை காப்பாற்றுவேன் என சத்தியத்தின் அடையாளமாக மாலை மாற்றுகிறான். கனகா முகத்தில் சந்தோஷப் பெருக்கு. மீனா அந்த காட்சியை பார்த்து கொண்டு நின்று கண்களில் கண்ணீர் வழிய ஆசி வழங்குகிறாள். நான் தான் சொன்னேனே, கார்த்திக் நல்லவன். இந்த திருமணத்துக்கு என் ஆசி என்றென்றும் சந்தோஷமாக இருங்கள் என்கிறாள். கார்த்திக் மீனாவை பார்த்து சிரித்துக்கொண்டு அவளுக்கு நன்றி சொல்ல மறக்கவில்லை. மீனாவின் தனிமை முடிவுக்கு வருகிறதா? அவர் இறுதியில் சந்தோஷமாக வாழ்கிறாரா? மாமா பரின் துபாயிலிருந்து திரும்பினாரா? கார்த்திக் தனது புது வாழ்க்கையில் முழு மனதுடன் ஈடுபடுகிறான். கனகா ஒரு அன்பான மனைவியாக அவனை புரிந்து கொண்டு அவனுடைய வேலை மற்றும் பொறுப்புகளை மதிக்கிறாள்.
கார்த்திக்கும் மனைவிக்கு உண்மையாக இருக்க முயல்கிறான். இருப்பினும் அவன் மீனாவை அடிக்கடி சென்று பார்ப்பதை வழக்கமாக கொண்டு வந்தான். மீனாவும் கார்த்திக்கையும் கனகாவையும் வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு போட்டு, நான் உங்களுக்கு தாய் மாதிரி என்று பெருமிதப்படுத்திக் கொள்கிறாள். கனகாவுக்கோ மீனாவிடம் ஒரு தனி மரியாதை. நீங்கள் கார்த்திக்கை வளர்த்து ஆளாக்கினீங்க, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி எனச் சொல்லி மீனாவை தழுவிக்கொள்கிறாள். இந்தச் சூழலில் ஒரு நாள் மீனாவின் வீட்டிற்கு ஒரு கடிதம் வருகிறது. துபாயிலிருந்து பர்ரின் எழுதியிருக்கிறார். மீனா, நான் முடிவு செய்துவிட்டேன். வேலையை உதறிவிட்டு நிரந்தரமாக ஊருக்கே வந்துவிடுகிறேன். உன்னை தனியே விட்டது தப்பு. இனி மீதி வாழ்நாளை உன்னோடு செலவிட வேண்டும் என்று எழுதியிருந்தார். இந்த கடிதம் மீனாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை உண்டாக்குகிறது. அவள் பரினை மன்னித்து அவருடன் மீண்டும் இணைவதற்கு தயாராகிறாள். கார்த்திக் இந்த செய்தியை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். அத்த, இப்போ உங்கள் தனிமை முடிந்தது, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் எனச் சொல்லி ஆசி வழங்குகிறான். சில வாரங்களில் பரின் வீடு திரும்புகிறார். வாசலில் மீனா காத்திருந்து கண் கலங்க வரவேற்கிறாள். கார்த்திக் மாமாவுக்கு உதவியாக இருக்கிறான். கனகாவும் மீனாவும் சேர்ந்து ஒரு பெரிய விருந்து நடத்துகிறார்கள். குடும்பமாக அமர்ந்து உணவருந்தும் போது கார்த்திக் மனத்திற்குள், நான் தான் அத்தைக்கு ஆறுதலாக இருந்தேன், இப்போது நிம்மதி என நினைக்கிறான். மீனா பரினிடம், நான் இந்த பையனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிறாள். கார்த்திக் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் பார்வை மட்டும் கனகாவும் பின்னர் மீனாவும் மாறி மாறி பார்க்கிறது. வாழ்க்கை ஒரு பொல்லாத சுழல். அந்த சுழலில் அகப்பட்டாலும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க முயல்கிறார்கள். இந்த கதையின் முடிவு உங்களை எவ்வாறு பாதித்தது? உங்களுக்கும் இது போன்ற அனுபவங்கள் உண்டா? பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாதீர்கள்.